டேய் என்னடா ஏதோ யோசிச்சுனே இருக்க? ஒன்றும் இல்லடா. டேய் எனக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு பொண்ணால தான் நீ இப்படி இருக்கிற. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ போடா, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்டா. டேய் சி என்னடா ஒரு பொண்ணு கோத்தம் தேவையில்லாம இவ்வளவு சோகமா இருக்கிற? பொண்ணுங்க தான் மச்சான் நம்மளுக்கு கோத்தம் ஏங்கிட்டு இருக்கணும், நம்ம அது கோத்தம் ஏங்கவே கூடாது மச்சான். ஏன் என்ன எடுத்துக்கோ, 2 கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு ஜாலியா சுத்தி இருக்கிற. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா, பொண்ணுங்களை நம்பாத மச்சான். நான் தான் பாரு, இங்க சண்டை போட்டா அங்க, அங்க சண்டை போட்டா இங்க, அப்படி இருக்கணும். அது 2 பொண்டாட்டியா? டேய் உங்க அம்மா எத்தனைடா இருக்காங்க? ஒண்ணு. அப்பா? ஒண்ணு. அம்மா அப்பா மட்டும் ஒன்று தான் இருக்காங்க, அப்போ பொண்டாட்டி மட்டும் எப்படா 2 இருக்க முடியும்? அது மாதிரி பொண்ணுங்களை எதுவும் தப்பா பேசாதடா, புரியுதா? உண்மையா இருக்க பொண்ணுங்களா இருக்குது இன்னும் இருக்கும், சரியா? அதனால எல்லா பொண்ணையும் ஒரே மாதிரி நினைக்காதடா இனிமே. ஒருத்தங்க நம்ம கூட இருக்கும் போது தெரியாது, இல்லாத போது தாண்டா அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியும். டேய் என்ன அவ்வளவு கேக்குறியே, உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சாடா? ஆயிடுச்சுடா இப்போ. டேய் இத்தனை நாளா நான் உன் கூட தான் சுத்தின்னு இருக்கேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்கடா உன் ஒய்ஃபு? நீ இப்போ நினைல இருக்கலடா, அங்கே தாண்டா என் ஒய்ஃப் தூங்கி இருக்கா. என்னோ போல